என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. இதில் கூட ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். அப்படி செய்யாவிட்டால், இந்த வார்த்தையின்படி செய்யாவிட்டால் அவளுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. ஆண்டோடைய வார்த்தையும் அதில் சொல்லப்படுகிற சாட்சிகளையும் நம்ம கவனிக்கணும். அப்படி கவனிக்கலைன்னா நமக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. விடிய காலத்து வெளிச்சம்னா என்னது? பரலோக ராஜ்யத்தில் வெளிச்சம் நமக்கு இல்லை. அதான் அர்த்தம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். நாம் வேதத்தை வாசிக்கும்போது, தியானிக்கும்போது நிச்சயமாகவே நமக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். அந்த வெளிச்சத்துக்கு நாம் பிரவேசிக்க ஆயத்தமாவோமா? ஆமென்.